கொட்டிக்கிட்டே இருங்க. நிறையிற வரைக்கும் கொட்டு 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 கொட்டணும். நிறைஞ்சிடும். நீங்கள் இப்படியே கொட்டுனீங்கன்னா விடிஞ்சு போயிடும். கொட்டுங்க. இப்படி கீழே கொட்டக்கூடாது. இவங்க கொட்டிகிட்டே இருக்கட்டும். மீன்வயல் நம்ம பாருங்க அச்சுமுறுக்கு சாப்பிட போகிறோம். அடுத்து கான்ஃபிளவர் இருக்கணுமா? நல்லா காட்டு. இது கொட்டிட்டே இருங்க. குனாஃபா செய்யறதுல உங்களுக்கு வேலை என்னன்னா கொட்டிட்டே இருக்கணும். இது ஒரு நிமிஷம். கொட்டுங்க. கொட்டி முடிச்சிட்டோம். எண்ணெய் எடுங்க. இந்த பாருங்க எண்ணெய் ஊற்றுங்க. உங்க வேலை உள்ளையா இப்படி அழகா முட்டை மஞ்சக்கரு மாதிரி இருக்கா? உங்களோட வேலை என்ன அப்படின்னா தம்பி இருப்பா கொட்டுறது ஊத்துறது, கொட்டுறது ஊத்துறது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் போட போகிறோம். பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்படி போடலாம்ல? ஆமாம், அவங்க இப்படி போட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. கரண்டின்னு சொல்லுங்க. நான் தான் கலக்குவேன். ஃபஸ்ட் இப்படி போகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. இப்படி கலக்கிட்டே இருங்க. நாளைக்கு தான் பண்ணுவோம் ஷீட்டு. அப்போ கலக்கிட்டே இருங்க. வரலன்னா 2-3 A4 ஷீட் வாங்கிக்கோங்க. அதை வச்சு நம்ம குனாஃபா பண்ணிக்கலாம். கலக்கி கொஞ்சம் கை வலிக்கிட்டே இருந்தாங்க. கலக்குங்க 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 கலக்குங்க. என்ன நம்ம பண்ணுறோம்? கலக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அடிக்கலாம். அப்படி பண்றேன். நமக்கு தேவையான அளவு ஒரு சொட்டு ஊத்துறியே இல்ல. ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அப்ப தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, தேவையான அளவு பாருங்க. ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கும். ஐஸ்கிரீம்னு நினைப்பீங்க, ஆனா கிடையாது. இது வந்து இந்த கிரீம். இது வந்து குனாஃபா க்ரீம். குனாஃபா க்ரீம். வாவ், கன்சிஸ்டன்சியை பாருங்க. வரலையா? உள்ள காட்டணும். பாருங்க பாருங்க. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பாரு. பால் மாதிரி இருக்கிறதுனால பால் நினச்சிடக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக வேற. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த தாட்டு இதெல்லாம் மேட் இன் சைனா. சைனால எழுதுனால இது வந்து சைனால எழுதுனது. சைனால எழுதுனது. ஆமா, இப்ப முன்னில இவ்வளோண்டு
பொன் போல தூக்குங்க. பொன் போல் பொரிந்து அப்படியே ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். பாத்தியா? நீ வர மாட்டீங்க. நான் பண்றேன் எப்படி பண்றேன் இப்படி. நீங்க தள்ளிட்டீங்க அப்படியே. அச்சோ பிளாஸ்டிக் சீட் வந்துச்சு. இருங்க குனாஃபா கொஞ்சம் லைட்டா வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ஐயோ வெட்டாலே நல்லா இன்னும் மட்டும் இது கட்டியா இருக்குல. நம்ம டிஃபரெண்டான குனாஃபா செய்யலாம். கொட்டமன் நீங்க வழிபடுற மாதிரி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஃபரெண்ட் செஃப் ஏதா விட்டாரு விட்டாரு. இருங்க வரேனா நீங்க பண்ணுங்க இது பண்ணுங்க. இது மெலிசா வரும்ல. என்னப்பா அடுத்து நான் தான் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்து நான் தான் இது நான் வந்து ஊத்தி பார்க்கிறேன். அது ஏன் திடீர்னு நான் பிடிச்சிக்குது? இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க புஷ்பம். பொட்டம்மா இங்க பொட்டம்மா ஸ்ட்ரகிள். The struggle is real. Duper vibration, super duper vibration. Alamati Habibo. என்னமா காமிக்குது? Internal storage is running while performance is declining. Clean up கொடுத்துருக்கு. Clean up எல்லாம் clean ஆயிடும். கேடி இப்போ நான் தான் உங்க ஆசை வந்துச்சா? ஒண்ணு செஞ்ச உடனே பேராசப்படாத. பாருங்க என்னம்மா பண்றீங்க? கான்செப்ட் தொண்டை கடற்கரையில இருந்து வரணும். ஏய் என்ன எதனால அப்படி வருது? ஹீட். அப்ப மேல வையே. எடுங்க எடுத்துனாங்க. ஃபைனலி வி டன் திஸ். ஸ்ட்ரகிள் இஸ் ரியல் நண்பர்களே. நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பண்ணுறேன். ஷேப் முக்கியம் இல்லை, நம்ம இஷ்டம் ஷேப் தான். எல்லாமே நான் தான். இவ்வளோ அதி சால்வ் ரேட்ஸ் கோர்ஸ் தனியாக அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்னு தோஸ்தா வாழ காட்டிட்டு இருக்காங்க. இப்போ சாமி சாமி ஓகே 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 போதும். யார் பாப்பா? யார் பாப்பா? கோமாளி. யார் கோமாளி? இல்ல அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ஜானி பிரியாணி எழுதுவாங்க, ஹார்ட் போடுவாங்க, அப்புறம் வீன் எழுதுவாங்க. எனக்கு தெரியும் வீன் எழுதுறது. விஜே எழுதியிருக்காங்க. யார் யார் நோட் பண்ணணுமோ நோட் பண்ணிக்கோங்க. விஜேன்னு எழுதியிருக்காங்க. வி வந்து பிடிஎஸ்ல இருப்பாங்கல்ல ஒருத்தவங்க, அதுதான் வி. வியும் ஜே எழுதியிருக்காங்க. ஹார்ட் போட்டு நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து குனாஃபா வந்து இல்லை, அது என்ன நூல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பொட்டு பொட்டாக இருக்கும். அவ்வளோ நாங்கள் தொட்டு வச்சுக்க வேண்டியதான். என்ன சொல்ல? இது யார் பண்ணா? என்னோட ஒர்க்கு செஃபோட ஒர்க் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது.